வணக்கம் மக்களே. ஆதார் மையங்கள் முடங்கியது, சாஃப்ட்வேர் அப்டேட்டில் கோளாறு, பொதுமக்கள் அவதி. அதாவது இந்த ஒரு வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு வீடியோக்கு லைக் மட்டும் போட்டுருங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு ரொம்பவே ஆறுதலாகவும் மோட்டிவேஷனலா இருக்கும். அதனால ப்ளீஸ் லைக்காவது பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலினாலும் பரவாயில்ல, லைக்காவது பண்ணுங்க. அதாவது நம்மளுடைய இந்த வீடியோக்கள்ல கவர்மெண்ட்டுடைய நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை உடனுக்குடன் குயிக் அப்டேட்ஸா கொடுத்துட்டு வரும். அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்மளுடைய இந்த வீடியோவை லைக் பண்ணி முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது சாஃப்ட்வேர் கோளாறுகள் காரணமாக திருப்பூர் மாவட்டத்தில் அரசு கேபிள் டிவி நிறுவன கட்டுப்பாட்டிலுள்ள 10 ஆதார் மையங்களும் கடந்த 5 நாட்களாக முடங்கி உள்ளது. தனிநபர் கைரேகை, கண் கருவெளி ஆகிய பயோமெட்ரிக் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டு ஆதார் வழங்கப்படுகிறது. வங்கி கணக்கு துவங்க, ரேஷன் கார்டு பெறுவதற்கு, அரசு நலத்திட்ட உதவிகள், சலுகைகள் பெறுவது உள்ளிட்ட பல்வேறு பயன்பாடுகளுக்கான பிரதான அடையாள ஆவணமாக ஆதார் பயன்படுத்தப்படுகிறது. எல்காட் மற்றும் அரசு கேபிள் டிவி நிறுவனம் மூலம் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட கலெக்டர் அலுவலகங்கள், வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகங்கள், தாலுகா அலுவலகங்கள் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களில் நிரந்தர ஆதார் மையங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. புதிய ஆதார் பதிவு, ஆதாரில் திருத்தங்கள் செய்ய பொதுமக்கள் இம்மையங்களை பயன்படுத்துகின்றனர். அரசு கேபிள் டிவி நிறுவன கட்டுப்பாட்டில் அனைத்து தாலுகா அலுவலகங்களிலும் ஆதார் மையங்கள் இயங்கி வருகின்றன. அருகாமை காரணமாக பெரும்பாலானோர் ஆதார் பதிவுக்கு தாலுகா அலுவலக மையங்களையே நாடுகின்றனர். இந்நிலையில் சாஃப்ட்வேர் கோளாறு காரணமாக கடந்த 4ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் அரசு கேபிள் டிவி நிறுவன ஆதார் மையங்களில் செயல்பாடுகள் முடங்கி உள்ளன. திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், அவிநாசி, தாராபுரம், காங்கேயம், ஊத்துக்குளி, மடத்துக்குளம் தாலுகா அலுவலகங்களில் தலா 1, உடுமலை தாலுகா அலுவலகத்தில் 2 என மொத்தம் 10 ஆதார் மையங்கள் அரசு கேபிள் டிவி நிறுவன கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வருகின்றன. ஒவ்வொரு மையத்துக்கும் நாளொன்றுக்கு 40 முதல் 50 பேர் வீதம் மொத்தம் 400 முதல் 500 பேருக்கு ஆதார் பதிவு திருத்தங்கள் செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 5 நாட்களாக இம்மையங்கள் செயல்படாததால் பொதுமக்கள் மிகவும் சிரமப்படுகின்றனர். புதிய ஆதார் பதிவு, ஆதாரில் மொபைல் எண், முகவரி மாற்றங்களுக்காக தாலுகா அலுவலகங்களுக்கு வருவோர் மையம் செயல்படாததை அறிந்து ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். குறிப்பாக பயோமெட்ரிக் அப்டேட் திருத்தங்களை உடனடியாக மேற்கொள்ள முடியாமல் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவியர்கள் தவிக்கின்றனர். ஆதாரில் உடனடியாக திருத்தம் தேவைப்படுவோர் திருப்பூர் கலெக்டர் அலுவலகம், வருவாய் கோட்டாட்சியர் அலுவலக ஆதார் மையங்களை நாடுகின்றனர். இதனால் அம்மையங்களில் வழக்கத்தை விட பொதுமக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இது குறித்து அரசு கேபிள் டிவி நிறுவன அதிகாரிகள் கூறியதாவது: ஆதார் பதிவுக்கான அரசு கேபிள் டிவி நிறுவனத்தின் சாஃப்ட்வேர் அப்டேட் செய்யப்பட்டு புதிய வெர்ஷனுக்கு மாற்றப்பட்டு உள்ளது. இதில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறுகளினாலேயே ஆதார் பதிவு பாதிக்கப்பட்டு உள்ளது. பிரச்சினைகளை சரி செய்யும் பணியில் தொழில்நுட்ப குழுவினர் வேகம் காட்டி வருகின்றனர். விரைவில் சரி செய்யப்பட்டு ஆதார் மையங்கள் செயல்பாட்டை துவங்கும். ஆதார் மையங்களுக்கு வருவோரிடமிருந்து மொபைல் எண் பெறப்படுகிறது. சாஃப்ட்வேர் பிரச்சினை சரி செய்யப்பட்டவுடன் மொபைல் போனில் அழைத்து தகவல் தெரிவிக்கப்பட்டு ஆதார் பதிவு செய்யப்படும் என்று அரசு கேபிள் டிவி நிறுவன அதிகாரிகள் அறிக்கை வெளியிட்டு உள்ளனர். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தினம்தோறும் தெரிந்து கொள்ள குட்டி இன்ஃபோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.